தலைவர் காமராஜர் வாழ்க, சமத்துவம் நிலைத்து வாழ்க. தான் ஆசைப்பட்டிருந்தால் இந்தியாவின் பிரதம அமைச்சராக காமராஜரே ஆகியிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் ஆசைப்படாமல் தகுதியை பார்த்து தன் சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி லால் பகதூர் சாஸ்திரியை அந்த ஆசனத்தில் அமர வைத்தார். அவரின் மறைவிற்கு பிறகு மீண்டும் தன் சொந்த செல்வாக்கில் 1966 இந்திரா காந்தியை பிரதம அமைச்சராக ஆக்கினார். இரு பிரதம அமைச்சர்களை தன் சொந்த செல்வாக்கில் அமர வைத்த அதிசய மனிதர் என்பதால் இந்தியாவே அவரை கிங் மேக்கர் என்று பட்டம் சூட்டி மகிழ்ந்தது. காமராஜரின் அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்தது அவரின் ரஷ்ய பயணம்தான். 1966 தான் வழக்கமாக அணியும் வேட்டி சட்டை மேல் துண்டுடனேயே சோவியத் குடியரசுக்கு அவர் பயணமானார். சோவியத் பிரதம அமைச்சர் கோசிஜின், குடியரசுத் தலைவர் பிரிஷ்னேவ் ஆகியோரை அவர் சந்தித்து உரையாடினார். காமராஜரின் எளிமையான தோற்றத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். இப்படி ஒரு வித்தியாசமான தலைவரா என்று அவர்கள் மூக்கில் விரல் வைத்து அதிசயித்தனர். 1967 காமராஜர் விருதுநகரில் தோல்வியை சந்தித்தார். வெறும் வார்த்தை ஜாலங்களுக்கும் பொய்யுரைகளுக்கும் பகட்டு பேச்சுகளுக்கும் மயங்கி விருதுநகர் மக்கள் அந்த மண்ணின் மைந்தனை 500 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடையச் செய்தார்கள். அவர்கள் செய்த அந்த பாவச் செயலுக்கு இன்னும் எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அவர்கள் வருந்திக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் காமராஜர் தன் தோல்வியை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. பதவியில் சுகம் காண்பவர்கள்தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். பற்றற்ற அந்த துறவி ஏன் அந்த தோல்வியை பார்த்து துவள வேண்டும்? ஆயிரத்து 1969 நாகர்கோவில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான மார்ஷல் நேசமணி எதிர்பாராத வகையில் மரணத்தை தழுவினார். அப்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் பலரும் வற்புறுத்த காமராஜர் போட்டியிட்டார். 1,28,000 செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடித் தந்தார்கள் நாகர்கோவில் மக்கள். காமராஜரை அவர்கள் அப்பச்சி அப்பச்சி என்று பாசத்துடன் அழைத்தார்கள். ஆயிரத்து 1971 இரண்டாவது முறையாக நாகர்கோவில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருமலை பிள்ளை சாலையில் பெருந்தலைவர் தங்கியிருந்த வீடு வாடகை வீடு. அந்த வாடகை பணத்தை கடைசி வரை காங்கிரஸ் கட்சிதான் கட்டியது. ரேஷனில் போடப்படும் சாதாரண அரிசியைத்தான் இறுதி வரை காமராஜர் சாப்பிட்டார். உயர்தர அரிசியை மக்கள் எல்லோரும் சாப்பிடும் நாள் என்று வருகிறதோ அதுவரை மக்கள் சாப்பிடும் இந்த அரிசிதான் எனக்கும் என்று கூறிய பெருந்தலைவர் உண்மையிலேயே
ஒரு விந்தை மனிதர்தான்.